அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்தி விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டுக்கும் விரைவாக போற்றி. இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய விஷயம் பணம் குறித்த ஒரு தகவல், சிறப்பு தகவல்கள்னு வச்சுக்கலாம். நான் சிலர் சொன்ன விஷயத்தை நான் விவரிக்க ஆசைப்படுறேன். நம்பர் 1 ஸ்மித் அப்படின்னு ஒரு மேலைநாட்டு அறிஞர் சொன்னது, பணம் இருந்தால் உன்னை உனக்கு தெரியாது, பணம் இல்லாவிட்டால் யாருக்கும் உன்னை தெரியாது அப்படின்ற ஒரு விஷயம். இது ஒரு பவர்ஃபுல்லான செய்தி. அதுலேயும் திடீர் பணக்காரங்களாம் அந்த டக்கு டக்குன்னு பணம் வந்தோடனே பைக்லேருந்து சைக்கிள்லேருந்து பைக்லேருந்து கார் அப்படின்னு வந்தோடனே இடம் வீடுகள்லாம் நிறைய வாங்கினதுக்கப்புறம் இந்த உலகத்தை அவங்களுக்கு தெரியாது. நான் ஃபிசிக்கலாக பார்த்துருக்கேன். அதே இதை பார்த்த சொக்கலிங்கம் இன்னொரு லைஃப்பையும் பார்த்துருக்கேன். பணம் நம்மகிட்ட இல்லைன்னா நம்மளை எவனுக்குமே தெரியாது. இது நல்லா புரிஞ்சுங்க. அப்போது அந்த ஸ்மித் சொன்னதை நம்ம என்ன விஷயம் புரிஞ்சுக்கணும்னா, 2 விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒன்று, பணம் நம்மகிட்ட நிறைய இருக்குது, அளவோடு இருக்குது அப்படின்னு 2 நிலையில் இருந்தாலும் நாம் பிறரை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று. 2வது, உங்கள்கிட்ட பணம் இல்லை, யாருக்குமே உங்களை கண்டுபிடிக்கல, யாரோட கண்ணுக்கு நீங்கள் புலப்படலைன்னா, அதான் நான் பல முறை சொல்லியிருக்கேன், ஏழையாக பிறப்பது உன் குற்றம் அல்ல, ஏழையாக இருப்பது உன் குற்றம். பணம் சம்பாதித்தே ஆக வேண்டும். இதை மறந்துடாதீங்க. இது முதல் விஷயம். 2வது, பணக்காரன் ஆக வேண்டுமா, அதற்கு பணத்தை குவிக்க வேண்டியதில்லை, தேவைகளை குறைத்துக்கொள். வீப்பர் அப்படின்னு ஒரு மேல்நாட்டு அறிஞர் சொல்லியிருக்கார். திரும்பவும் நல்லா புரிஞ்சுங்க. இது தமிழ்நாட்டில் இந்த பர்ச்சேஸ் மென்டாலிட்டி உள்ளவங்களுக்கு, இந்த 1 எடுத்தால் 1 ஃப்ரீ, அமேசான் சேலு, இந்த பிளாக் செப்டம்பர் சேல்லாம் போடுவாங்க. இந்த நவம்பர் 26 ஐ திங்க் யூஎஸ்ஏல. அப்புறம் ஃப்ளிப்கார்ட் சேலு, இதை எடுத்தால் இது ஃப்ரீ, 100 ml வாங்கினா 30 ml ஃப்ரீ எல்லாம் போடுவாங்க. நமக்கு தேவை இருக்கோ தேவையில்லையோ வாங்கி குவிப்பாங்க நம்ம ஆட்கள். அதுதான் அவர் மீன் பண்ணுறார். பணக்காரன் ஆக வேண்டுமா, அதற்கு நீ பெரிய அளவில் பணத்தெல்லாம் குவிக்கணும் அவசியம் இல்லை. நீ பண்ண வேண்டிய விஷயம் உன் தேவைகளை குறைத்துக்கொள். இப்போ நான் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ நான் பார்க்குறேன், என்னோடய லைஃப்பில் பார்க்குறேன். என்னுடைய அம்மாவுக்கு ஃபோன் இருக்குது, என் ஒய்ஃபுக்கு ஃபோன் இருக்குது, என் பொண்ணுக்கு ஃபோன் இருக்குது, என் பையனுக்கு ஃபோன் இருக்குது, என்னோடய டிரைவருக்கு ஃபோன் இருக்குது, எனக்கு ஃபோன் இருக்குது. ஒரு வீட்டில் 5+1, நம்ம வீட்டில் ஒரு சர்வெண்ட் இருந்தால் சர்வெண்ட்டுக்கும் ஃபோன் இருக்கும். ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் வீடுன்னு எடுத்துங்க. இதே ஒரு தெருவுக்கே ஒரு ஃபோன் தான் இருக்கும். ஏதாவது எமர்ஜென்சினா அந்த லேண்ட்லைனில் கூப்பிடுவாங்க, எஸ்டிடி புக் பண்ணோம், இது ஐஎஸ்டி புக் பண்ணோம், கால் புக் பண்ணி நமக்கு வருது, ட்ரங்க் கால் புக் பண்ணுறது, நிறைய விஷயங்களே நம்ம கடந்து வந்திருக்கோம். இன்றைக்கி ஒரு பெட்ரூமுக்கு ஒரு டிவி, ஒரு ஊருக்கே ஒரு டிவின்னு இருந்த காலங்கள்லாம் இருந்தது. கிரிக்கெட்லாம் பார்க்க ஒளியெல்லாம் பார்க்கணுன்னா போய் கெஞ்சி போய் கேட்டு, அங்கிள் டிவி போடுவீங்களா அப்படின்லாம் முதல்ல ஈவினிங்கே போய் சொல்லி வச்சு நான்லாம் பார்த்துருக்கேன். இன்றைக்கி ஒரு ரூமுக்கும் ஒரு டிவி. அப்போது நம்முடைய நீடு பெருசாச்சுன்னு நான் சொல்லலை. நம்முடைய ஷோ பண்ணுற ஆட்டிடியூடு எல்லாருக்குமே எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. அதுதான் இதுக்கு காரணம். பெரிய டிவி, பெரிய ஹோம் தியேட்டர், ஒரு கார் கேரேஜ் அப்படின்னு சொன்னால் ஒரு 5 கார் நிற்கணும். அந்த பழைய காலத்து எம்ஜிஆர் படம், சிவாஜி படம் மாதிரி 10 வேலையாள் நிற்கணும், ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டு. மக்கள் அப்படியே சினிமாவுக்கு அப்படியே அடிமையாயிட்டாங்க. உங்கள் எல்லோருக்கும் சொல்கிறது, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நம்ம பணக்காரனாகிறதுக்கு பணத்தெல்லாம் குவிக்கணும் அவசியம் இல்லை. திரும்பவும் சொல்கிறேன், நம்முடைய அடிப்படை தேவைகள் என்னவோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு பிற தேவையில்லாத ஆடம்பர தேவைகளை குறைச்சிக்கிட்டாலே நம்ம பணக்காரன் ஆகிடும். நம்பர் 3, பணத்திற்கு கடல் நீரின் குணம் ஒன்று உண்டு. கடல் நீரை குடிக்க குடிக்க தாகம் அதிகமாகும். ஷோப்பன் ஹோபர் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. அப்போது நீங்கள் பாருங்கள், பணமே இல்லாதப்போ நாம் எல்லோரும் அமைக்கிட்டு பேசாமல் உட்காந்துருப்போம். பணம் வர 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 அதை செலவு பண்ணுறோம். 2வது விஷயம், எனக்கு இது போதுன்ற பணம் நம்ம சம்பாதிச்சு போதுன்ற ஒரு வார்த்தையை நான் யாரிடமும் கேட்கவில்லை. எனக்கு தேவையில்லை அப்படின்னா கூட என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் அம்மாவுக்கு, என்னுடைய குடும்பத்திற்கு, என் நண்பர்களுக்கு அப்படின்றது அந்த தேவை இருக்கும் இல்லையா. நமக்கு அப்புறமும் உலகம் இருக்கும்ல. அப்போது அந்த சம்பாதிக்கிற வேட்கை
யாருக்கும் எனக்கு இல்லை, எனக்கு பணம் போதும் அப்படின்னு ஆத்மார்த்தமாக சொன்ன மனிதரையும் நான் பார்க்கல. ஸோ அதுதான் ரொம்ப அழகாக அந்த ஹோபர் சொல்லுவார். திரும்பவும் சொல்கிறேன், பணத்திற்கு கடல் நீரின் குணம் உண்டு, அப்படியே உண்டு. கடல் நீரை குடிக்க ரொம்ப அதிகமாக குடினா தாகம் அதிகரிக்கும். அதே போல் தான் பணத்தை சம்பாதிக்க இன்னும் சம்பாதிக்கணுன்ற ஒரு வெறி வரும். இது உண்மை, இதை தவிர்க்க முடியாது. இதை யாரால் ஹேண்டில் பண்ண முடியுதோ அவன் தான் பிஸ்தா. சிலர் இந்த கோல்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேல்நாட்டு அறிஞர் சொல்லுவார், பணத்தை வெறுப்பதாக கூறுவார்கள் சிலர். ஆனால் அவர் வெறுப்பது அவருடைய பணத்தை இல்லை, பிறருடைய பணத்தை. அது என்னென்னா பொறாமை குணம். இவன் பணக்காரன் ஆகிட்டான், இவன் நோட் அடிச்சிருப்பான், இவன் ஏதாவது இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணியிருப்பான், இவன் கோல்டு ஸ்மகிள் பண்ணியிருப்பான், இவன் ஏதாவது சட்டத்துக்கு புறமான விஷயம் பண்ணி தான் சம்பாதிச்சிருப்பான்ற ஒரு எண்ணம் கொண்டவர்கள் தான் இந்த பொறாமை பற்றி வரும். அவர்கள் தான் பிறருடைய பணத்தை வெறுப்பார்கள். அந்த பழக்கம் நல்ல பழக்கம் இல்லை என்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்கார். பணம் தலைகுனிந்து பணியாற்றும் அல்லது தலைக்குப்புற தள்ளிவிடும். ஏற்கனவே சொன்னது தான், அந்த ஆலிவர் வேண்டல் சொன்னது. அது நம்ம ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணால் நம்மளையும் நல்லபடியாக வச்சுக்கோம், அதுவும் நம்ம கூட ஒழுங்காக இருக்கும். அதை நம்ம சரியாக ஹேண்டில் பண்ணல, பணம் வரும்போது நான் போய் கிண்டி ரேஸ் கிளப்பில் உட்காடுறேன், ஊட்டி ரேஸ் கிளப்பில் உட்காடுறேன், உட்காந்து குதிரை மேலே பணம் கட்டுறேன், அதுக்கு செலவு பண்ணுறேன், இதுக்கு செலவு பண்ணுறேன்னு நம்ம ஏதாவது பண்ணிகிட்டே இருந்தோன்னா இந்த நடிகர் சந்திரபாபுக்கு நடந்த கதை தான். ஒன்றும் இல்லாமல் தான் போகணும். அதனால் பணத்தை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுங்கள். மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். மணி ஏர்னிங்கை விட அந்த மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரொம்ப நம்மளை அதே நிலையிலையும் அதுக்கு அடுத்த நிலைக்கும் கொண்டு போகக்கூடிய கீழ்நிலைக்கு கொண்டு வராமல் தடுக்கிறது ஒழுங்கான மணி மேனேஜ்மெண்ட் தான். அண்டு இன்னும் ஃபைனலாக சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்லிடுறேன். பணத்தை அடிக்கடி குறை கூறுவார்கள், ஆனால் அது யாரும் மறுப்பதில்லை. நிறைய பேர் பணம் அப்படின்னால ஒரு வெறுப்பாக டீல் பண்ணக்கூடிய ஆட்களே நான் பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு வேண்டான்னு யாருமே சொல்ல. இந்த டென்மார்க்கில் ஒரு ரொம்ப உலகளாவிய அந்த பழமொழி, ஃபேமஸான பழமொழி, எனக்கு வேண்டாம் எனக்கு போதும் அப்படின்ற ஒரு கருத்தை இது உலகத்தில் யாருமே சொல்ல. ஆனால் அது நிறைய பேர் குறை சொல்லுவாங்க. இதால் தான் இந்த பிரச்சனை, இதால் தான் எனக்கு நிம்மதி போச்சு, நிறைவில்லை. ஏன் கொடுத்துட வேண்டியதான், நிறைவு வந்துடும், நிம்மதி வந்துடும்ல. நீங்கள் குடிசையில் வந்தப்போ நிம்மதியாக இருந்தேன், இந்த வீடு பங்களா பணம் வந்தப்புறம் என் நிம்மதி போச்சு, நிறைவே இல்லை, மகிழ்ச்சி இல்லைன்னு சொல்லுவாங்க. சொல்கிற அந்த பிளடி பாஸ்கர்ஸ்ட்டை கேட்டு, அப்போ நீ அந்த பழைய வீட்டுக்கே போய்டு, அது வாஸ்துப்படி நல்ல வீடு, ஜோசிப்படி நல்ல வீடு, இந்த பணத்தெல்லாம் யாருக்காவது கொடுத்துருன்னு சொல்லுங்கள், ஒரு பையனும் கொடுக்க மாட்டான். பணத்தை வைத்திருப்பவனுக்கு பயம், அது இல்லாதவனுக்கு கவலை. இது பாரசீக பழமொழி. வைத்திருப்பவனுக்கு அது கணக்கு காட்டணும், பத்திரமா வச்சுக்கணும், திருடக்கூடாது, எங்கேயும் மாட்டிக்கூடாது, அப்புறம் கண் திருஷ்டி வந்துடக்கூடாதுன்னு பயம். அது இல்லாதவனுக்கு அது கவலையாக தான் அது பார்க்கப்படுகின்றது. என்கிட்ட இல்லை, அப்போ என்ன பண்ண முடியும்? அது எப்போதுமே அது கவலைன்ற ஒரு வளையத்துக்குள் தான் இருக்கும். ஸோ நம்ம பணம் வைத்திருந்தாலும் பயம் இல்லாமல் வச்சுக்கணுன்னா 20% லிக்விடாக வச்சுக்கிட்டு, உங்கள்கிட்ட 1 கோடி ரூபா பணம் இருக்கா, 20 லட்ச ரூபா கேஷாக வச்சுக்கணும், மிச்சம் 80 லட்ச ரூபா அது முதலீடாக இருக்கும். 1 கோடி ரூபா உங்கள்கிட்ட பணம் இருக்கிற பட்சத்தில். இதுதான் ரூல் ஆஃப் த கேம். எஸ்ஐபி நல்ல சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஏதாவது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம், லேண்டில் போடலாம், கோல்டு வாங்கலாம், ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு. ஸோ அந்த 20 lakhs லிக்விடிட்டி எப்போவுமே ஏன் இருக்கணும், 1 கோடி ரூபாய்க்கு 20% அது இருக்கணும்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, அந்த மணி பவர் உங்களை எல்லாத்தையும் நெகோஷியேட் பண்ண வைக்கும். கையில் கேஷ் இருந்து ஒரு பொருளை வாங்குவதுக்கும் கேஷ் இல்லாமல் ஒரு பொருளை வாங்குறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஸோ அதில் கொஞ்சம் கவனம் எடுத்துங்க. ஸோ அப்படி நீங்கள் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு பயம் வராது, கவலைப்படுறதுக்கான அவசியமே உங்கள் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் வராது. அண்ட் நிறைவாக, பணமும் மகிழ்ச்சியும் பரம விரோதிகள், ஒன்று இருக்கும் இடத்தில் மற்றொன்று இருப்பதில்லை. இதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா ஒருத்தன் மகிழ்ச்சியாக இருக்கான் அப்படின்னா அவன்கிட்ட பணம் இருக்காதுன்றது அந்த பழமொழி சொல்லுது. பணம் இருக்குது, மகிழ்ச்சி இருக்காது, மகிழ்ச்சி இருக்கும், பணம் இருக்காதுன்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. பணமும் இருக்குது, மகிழ்ச்சியும் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான குடும்பத்தை நான் பார்த்துருக்கேன். உங்களுக்கு பணமும் வேணும், மகிழ்ச்சியும் இருக்கணும்னா கொடுக்க பழகுங்கள். கொடுப்பனுக்கு தான் இந்த உலகம். உங்களுக்கு பணத்தை கடவுள் கொடுக்குறாருன்னா அதை நீங்கள் வச்சு பூட்டி தேக்கு மர பெட்டியில் வச்சுட்டு தூங்குறதுக்கு, தலை மேலே வச்சுட்டு தூங்குறதுக்கு இல்லை. அந்த பணத்தை வைத்து நீங்களும் அனுபவித்து கொண்டு உங்கள் குடும்பத்துக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சியை கொடுத்து பிறருக்கும் மகிழ்ச்சியும் ஆனந்தத்தை கொடுப்பதற்கு தான் கடவுள் உங்களோட பணத்தை கொடுத்துருக்காரு. ஸோ பணம் வரும்போது கொடுக்க பழங்கள். இந்த பூமி கொடுப்பவனுக்காக தான். ஸோ ஆகவே நிறைய பணத்தை சம்பாதித்து நிறைய தான தர்மங்கள் பண்ணுங்கள். பணம் உங்கள்கிட்ட 100 ரூபாய் இருக்குன்னா அது 1000 ரூபாயாக மாறும். அந்த காலம் வெகு தொலைவில் இல்லை. இது ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயங்கள். ஏன்னா நான் ரொம்ப போனது ராவத் வீடியோ போட்டு
அது 7000 பேர் பார்த்துருக்காங்க. அதே பணம் பெருக லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னு சொல்லி போட்டால் 50,000 பேர் பார்க்குறாங்க. இதெல்லாம் வருத்தத்துக்குரிய விஷயம். ஒரு இந்திய இராணுவ வீரன் ஒரு 300 ஒத்த ஆளாக நின்று 300 சைனீஸ் சோல்ஜர்ஸை கில் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் அப்படியே உடம்புலாம் முறுக்கேறிட்டு நிற்க வேணாம். அதனால தான் இந்த 2 நாளும் அந்த பணம்ன்ற ஒரு விஷயத்தை போட்டேன். சரி, மக்கள் அதானே எதிர்பார்க்குறாங்க. அதனால் ஒரு விஷயம் நல்லா தெளிவாக தெரியும். இந்த யூடியூப்பில் வீடியோ பார்த்து நான் பணம் சம்பாதிச்சேன்னு அப்படின்னு சொல்லி ஒருத்தனும் சொல்ல முடியாது. வீடியோ பார்க்கறதுனால வீடியோ போடணுக்கோனா பணம் வரணும் வழிய பார்த்து படுத்து தூங்குறதுக்கு எந்த காலத்துலையுமே பணம் வரான்றதை நீங்கள் புரிஞ்சுங்க. நீங்கள் எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 20ஆம் தேதி திருச்செந்தூரில் இந்த மணக்கரை மலைப்பாரதி கோயிலில் காலைல அன்னப்பிரசாத நிகழ்வுலையும் சாயந்தரம் திருச்செந்தூர் அன்னப்பிரசாத நிகழ்வுலையும் உங்களை சந்திக்கின்றேன். மீண்டும் நாளை சந்திப்போம். இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பணிபுரியும் தாய் ஆண்டாளுக்கு நட்சமிக்க மனமார்ந்த நன்றி. ஆடி ஆடி அகம் கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாணுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.